Praise the Lord. அடுத்த வீடியோ வந்து நான் எதை பற்றி போட்டிருக்கேன்னா லைக் கலேஷியன்ஸ் 5th சாப்டரில் வந்து 19th வேர்ஸில் நம்ம என்ன படிக்கிறோம்னா ஒர்க்ஸ் ஆஃப் த ஃப்ளெஷ் ஒர்க்ஸ் ஆஃப் த ஃப்ளெஷ் ஆர் மேனிஃபெஸ்டட் ஓகேங்களா. அப்போ மாம்சத்தின் கிரியை ஓகேங்களா, அதில் நீங்கள் எல்லாத்தையும் படிச்சு பாருங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட எல்லா கெட்ட ஈவில் டீட்ஸ் எல்லாமே அங்கே போட்டிருக்கோம், மென்ஷன் பண்ணிருக்கோம். பட் ப்ரைடுன்றது மட்டும் அங்கே இருக்காது. நீங்க நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்க வந்து ஒர்க்ஸ் ஆஃப் த ஃப்ளெஷ் அண்ட் ஃப்ரூட்ஸ் ஆஃப் த ஸ்பிரிட்டும் போட்டிருக்கோம். ஃப்ரூட் த ஸ்பிரிட் வந்து அதை நம்ம இன்னொரு டாபிக் பேசலாம். ஆனா ஒர்க்ஸ் ஆஃப் த ஃப்ளெஷ்ல வந்து ப்ரைட் அங்க வந்து இடம்பெறவே இல்லை. ஏன் ப்ரைட் வந்து அங்க வரலன்னா, பிகாஸ் இட்ஸ் நாட் கனெக்ட் வித் த ஃப்ளெஷ். அது மாம்சத்தோட கனெக்டட் அது இல்லை, அது வந்து ஆவியோட கனெக்ட் ஆயிருக்கு. எப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு பரலோக ராஜ்யத்துல வந்து மாம்சமும் ரத்தமும் அங்க என்டர் பண்ணாது. கரெக்ட், மாம்சமும் ரத்தம். இப்ப மாம்சத்தின் கிரியைகள்லாம் அங்க என்டர் ஆகாது. கரெக்டா, மாம்சத்தின் கிரியை என்னது? இங்க என்ன போட்டிருக்காங்க? அன்கிளீன்னஸ், ஃபார்னிகேஷன், ஐடல்ட்ரி, விட்ச்கிராஃப்ட், ஹேட்ரட், அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஓகே, அது என்டர் ஆகாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு உலக தோட்டத்துக்கு முன்னாடியே இந்த டெவில்ஸ் ஓட லூசிஃபரோட ஃபால் எதனாலனா பிகாஸ் ஆஃப் ப்ரைட். அப்ப ப்ரைட் மட்டும் எப்படி அங்க வந்துச்சுன்னா பிகாஸ் இட் இஸ் கனெக்டட் வித் த ஸ்பிரிட், இட்ஸ் நாட் கனெக்டட் வித் த ஃப்ளெஷ். ஸோ அது ஸ்பிரிட்டா இருக்கிறதுனால தான் it had access to enter into the heaven. ஸோ அந்த ஸ்பிரிட் ரெல்ம்னு சொல்லுவாங்க, அதுல அது என்டர் ஆகிறதுக்கு அது ஈஸியா இருந்துச்சு. ஆனா இந்த மாதிரி ஒர்க்ஸ் ஆஃப் த ஃப்ளெஷ்லாம் அங்க போய் கிரியை செய்ய முடியாது. ஸோ அதனாலதான் ஆண்டர் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறாரு. ஒரு மனுஷனை அவர் மனுஷனை படைக்கும் போது கூட அவர் மனுஷன் வந்து கடைசியான ஒரு கிரியேஷன் தான் ஆண்டரோட கிரியேஷன். ஏன்னா ஃபர்ஸ்டே படைச்சிட்டா ஆண்டவரே நான் உங்களுக்கு இது உதவி செஞ்சேன், இந்த அனிமலை கிரியேட் பண்ண உதவி செஞ்சேன், இந்த பேர்டை கிரியேட் பண்ண உதவி செஞ்சேன், இல்ல சன் மூன் ஸ்டார்ஸ் அப்படின்னு அதுல பெருமை வந்துடும். இல்ல கடைசியா அவரை உருவாக்கும் போது ரொம்ப காஷியஸா உருவாக்குனாரு. எதுல? கோல்ட்லயா, சில்வர்லயா, இல்ல டைமண்ட்ஸ்ல, இல்ல ஒரு தூசியில இருக்கிறதுலே ரொம்ப நம்ம சட்டையே பண்ணாத ஒரு விஷயம் வந்து தூசி. அந்த தூசியிலேருந்து உருவாக்குன மனுஷன் தான் நம்ம. ஸோ ஹி வாஸ் வெரி காஷியஸ் எனாஃப் தட் அவனுக்குள்ள எந்த விதத்திலும் ப்ரைடு வரக்கூடாது. ஏன்னா அவர் ஏற்கனவே ஹெவன்ல பார்த்துட்டார். அந்த ப்ரைட்னால ஒரு எத்தனை தேவதூதர் கூட்டங்கள் கீழே விழுந்த டெவில்ஸா ஆனதை அவர் பார்த்துருக்கிறதுனால he was very cautious that the pride should not enter into the heart of man. ஆனா கடைசியில் என்ன ஆயிடுச்சு, இப்ப நிறைய பேருக்கு அதுதான் அதிகமா இருக்கு, ஐ என்ற செல்ஃப் ப்ரைட். ஸோ ஆண்டவர் வந்து அன்னிலேருந்து இன்னைய வரைக்கும் ரொம்ப காஷியஸா இருந்து அப்பப்ப அடி கொடுக்கறது இந்த ப்ரைடுக்கு ரொம்ப அவர் ஃபோக்கஸ் பண்றாரு. அதனாலதான் வசனமே சொல்லுது the Lord resisted the proud. ஆண்டவர் ஒருத்தங்களை எதிர்த்தாருன்னா அப்ப என்ன அர்த்தம்? ஆக்சுவலா அவங்க ஆப்போசிட் டீம்ல இருக்கிற மாதிரி. ஆண்டவர் அடல்ட்ரிய மன்னிக்கிறார், எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறார். ஏன் பேதுரு வந்து டினை பண்ணார், ஆனா அவனையே கர்த்தர் மன்னிக்கிறார். ஆனா ப்ரைடை மட்டும் அவரால் மன்னிக்க முடியாது. ஏன்னா இட்ஸ் கனெக்டட் வித் த ஸ்பிரிட் அண்ட் இட்ஸ் நாட் கனெக்டட் வித் த ஃப்ளெஷ். ஸோ நம்ம எது குறிச்சு நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்னா அந்த ஸ்பிரிட் நம்மளுக்குள்ள வராத அளவுக்கு நம்ம பாதுகாத்துக்கொள்ளணும். நிறைய தடவை எனக்குள்ள சில காரியங்கள் ப்ரைட்லாம் வரும்போது அந்தந்த டைம்ல ஆண்டர் என்னை அடித்து அதை வந்து மாத்திடுவார், அந்த சுச்சுவேஷனே மாத்திடுவார். ஏன்னா அதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும், அதை நம்மளுக்கு கிரியை செய்யறதுக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆண்டர் ஒரு விஷயத்துல கரெக்ட் பண்றாரா, வி ஷுட் பி ஹாப்பி எனஃப். ஏன்னா ஆண்டவர் நம்மளை கரெக்ட் பண்ணதுக்கு ஹி ஹாஸ் ஆல் த ரைட்ஸ். இப்போ தன்னோட பிள்ளைகளை தான் அவங்க கரெக்ட் பண்ண முடியும் தவிர உரிமை பாராட்டி கண்டிக்க முடியும். பக்கத்துல இருக்கிற வேற ஒருத்தவங்களோட பிள்ளைங்களை அவங்களால உரிமை பாராட்டி ஒரு தாய் தகப்பனால கண்டிக்க முடியாது. ஸோ சேம் வே நம்ம உண்மையாவே தேவரோட பிள்ளைகளா இருந்தோம்னா நம்ம ஒரு தப்பு பண்ணும் போது ஆண்டவர் நம்மள கண்டிக்கணும். அப்படி நம்மளுக்கே தெரியுது நம்ம தப்பு பண்றோம், பட் ஸ்டில் கடவுள் சும்மா இருக்கிறாருன்னா அப்ப சம்திங் இஸ் ராங். நம்மளுக்கும் ஆண்டருக்குள்ள ஒரு கனெக்ஷன் கட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்ப ஆண்டரோட எனக்கும் நம்மளுக்கு கனெக்ஷன் இருக்குதுன்னா நீங்க ஒரு தப்பு பண்றீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு ஒரு அடி உண்டு. இப்ப உண்மையான தகப்பன் தான் பிள்ளை தப்பு பண்றதை பார்த்து சும்மா இருக்க மாட்டான். கண்டிப்பா ஒரு பெரம்பெடுத்து அடிச்சு அது கண்டிப்பா நீ பண்ற தப்புன்னு. அதுவே அவன் சைலண்டா விட்டுட்டு போயிட்டானா அப்ப என்ன, தண்ணி தெளிச்சு விட்டாங்க, நீ கேர் கட்டு போ, நீ என் பிள்ளையே கிடையாது. அதுதான் சேம் கோஸ் வித் காட். ஸோ நம்ம அப்பப்ப அந்த கரெக்ஷனை நம்ம வந்து ஏத்துக்கொண்டு நம்ம மாத்திக்கிட்டோம்னா இந்த ப்ரைடானது நம்மளுக்குள்ள வராது. இந்த ப்ரைடுன்றது நம்ம யாராவது நம்மளை திட்டாங்கன்னா என்ன திட்டாங்க, என்ன எப்படி பேசலாம், நான் யார் தெரியுமா, நான் இப்படி அப்படி அப்படின்னு பேசும்போது நம்மளை அறியாமையே வெளிப்படுறது தான் அந்த ப்ரைட். அதுதானே லூசிஃபர் சொன்னான், நான் அங்க ஏறுவேன், ஐ வாண்ட் டு கோ டு தி மவுண்ட் ஜாயன், நான் காட போல ஆகணும். ஸோ அந்த செல்ஃப் ப்ரைட், அந்த மீ என்றதை நம்ம அழிக்கப்படணும். ஸோ இதை நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, we should be very careful enough when we are dealing with spiritual things.
ஸோ எல்லா விதத்திலும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நடிக்காம உண்மையா உத்தமத்தோட கத்தர் நம்மளை காண்கிறன்ற மாதிரி மனத்தாழ்மையோட நம்ம இருந்தோம்னு வச்சுங்களேன், வில் பி சேஃப், வில் பி ஆன் த சேஃபர் சைடு நான் சொல்லுவேன். ஸோ இது வந்து எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதனால ஐ ஜஸ்ட் புட் இட் அஸ் அ வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங் டு திஸ். தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட்.